நேர்களே, முக்கிய செய்தி. அதிமுகவில் தளவாய் சுந்தரம் வகித்து வந்த மாவட்ட செயலாளர் மற்றும் அமைப்பு செயலாளர் பதவிகள் அவரிடமிருந்து பறிக்கப்பட்டிருக்கிறது. இதனை அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். தளவாய் சுந்தரம் மீதான புகாரை விசாரிக்க உள்ளதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து தற்போது தளவாய் சுந்தரம் நீக்கப்பட்டிருக்கிறார். மேலும் அவர் மீதான புகார் குறித்து விசாரிக்க இருப்பதாகவும் தற்போது எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். கட்சிகளின் கோட்பாடுகள் சட்டத்திட்டங்களுக்கு முரணாக செயல்பட்டதால் தற்போது அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது தெரிவித்திருக்கிறார். கன்னியாகுமரியில் RSS ஊர்வலத்தை தொடங்கி வைத்ததால் தற்போது தளவாய் சுந்தரம் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது அந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அதிமுகவின் மாவட்ட செயலாளர் மற்றும் அமைப்பு செயலாளராக பதவி வகித்து வந்த தளவாய் சுந்தரத்தின் பதவியான தற்போது பறிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவில் செயல்பட்டு வந்த தளவாய் சுந்தரம் மீதான புகாரை அடுத்து தற்போது அவர் மீதான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து தளவாய் சுந்தரம் நீக்கப்பட்டிருப்பதாக தற்போது அவர் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கட்சிகளின் கோட்பாடுகள் சட்டத்திட்டங்களுக்கு முரணாக செயல்பட்ட நிலையில் தற்போது அவர் மீது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரியில் RSS ஊர்வலத்தை அவர் தொடக்கி வைத்ததால் தளவாய் சுந்தரம் மீது தற்போது இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது இது தொடர்பான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். கன்னியாகுமரியில் அதிமுகவின் மாவட்ட செயலாளர் மற்றும் அமைப்பு செயலாளராக பதவி வகித்து வந்த தளவாய் சுந்தரத்தின் பதவியானது தற்போது பறிக்கப்பட்டிருக்கிறது. தளவாய் சுந்தரம் மீதான புகாரை அடுத்து தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்.